லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். நாஞ்சில் கோலப்பன் சார், இதுல பொன்னுவில்சன் சார் சொன்ன லாஜிக், நீங்க உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க, வெற்றியை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க அதிகாரத்துக்குள்ள வாங்கன்றது ஒண்ணு. இல்ல தலைவர்களை நம்பி சொல்றாங்க, தொண்டர்கள்ட்ட போய் பணியாற்றுங்க. இன்னொன்னு துரைக்கண்ணா சார் சொல்றாரு, ஒருங்கிணைந்து செயல்படுவதுதான் முக்கியம்ன்றார் இல்லையா? ரெண்டுக்குள்ளேயே எது சிக்கலா இருக்குது அங்க சார்? இப்போ அண்ணன் சொன்ன நிறைய கருத்துக்களை கேட்டுட்டு இருந்தேன். முரண்பாடு இல்லைலாம் சொல்லி முரண்பட்டு இருந்ததெல்லாம் சொன்னார், பிளவுபட்டு இருந்தது, அது ரெண்டாவது விஷயம். டிடிவி தினகரன் அவர்கள் ரெண்டு பேரும் கடுமையான ஃபைட்டிங். 2021 அமித்ஷா வரைக்கும் லீலா பேலஸில் உட்கார்ந்துருந்து எப்பா சேர்த்துக்கப்பான்னாரு, சேர்க்க மாட்டேன்ட்டாரு. 21 தொகுதிகள் வந்து அடிபட்டு போயிட்டுனாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பி அவர் டிடிவி தினகரன் வந்துட்டார். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்து வைகோ செஞ்சாரா கருணாநிதி செஞ்சாரா செய்யலை, நீங்கள் செஞ்சிட்டீங்களா சார்? அண்ணன் தம்பியாக புழங்கிட்டீங்களா, கெட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. அவர் எதுக்குங்க குக்கர் சின்னத்தில் விடணும், ரெட்டையில சின்னத்திலே விடுங்க, முடிஞ்சு போச்சு. துணை பொதுச்செயலாளருங்கிற அங்கீகாரத்தில் இருந்து தானே உங்களுக்கு முதல்வர் பதவியை கொடுத்தாரு. அவரை இணைச்சு திரும்பி துணை பொதுச்செயலாளர் ஆக்கிடுங்க. யாரு? டிடிவி தினகரன். அவரு என்ன சொல்றாரு, இவரும் அம்மா ஆட்சி, அவரும் அம்மா ஆட்சி, அவரும் திமுக எதுக்காரு, இவரும் திமுக எதுக்காரு, சேர்த்துடுங்க முதல்ல. இதுக்காக தானங்க நாங்க வெளியில வந்தோம். ஒருங்கிணைங்க சொன்னதுனால தானே நாங்களும் செங்கோட்டையனும் வெளியில போனோம். அனுமதியோட ரவீந்திரன் அழகா சிரிச்சிங்களே, ஏதாவது லாஜிக் இருக்குது அதுல? பொலிட்டிக்கல் ஸ்மைல். அவர் கேட்ட கொஸ்டின் வந்து எடப்பாடி தன்னை அவருக்கு முக்கியம், அதிமுக பொதுச்செயலாளர் போஸ்ட் தான் முக்கியம், பாஜக மைனஸ்ன்னு சொன்னவர் பாஜக கூட கை கோர்த்துட்டோம்னா ரெண்டாவது இடம் தான் முக்கியம்ங்கிறதுல தான் அவர் பிளே பண்றாருங்கிறத அவர் சொல்றாரு. சார் ஒரு நிமிஷம், நீங்க கேக்குறதுல லாஜிக் இருக்கு சார். ஆனா எடப்பாடி கே பழனிசாமி பாப்பார் அதுல எதுக்கு சார் 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக அதிமுகவையும் சேர்த்து வழி நடத்தியிருக்கிறார். இன்னொரு 4.5 ஆண்டுகள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் இல்லையா? வலுவான இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இருந்த இபிஎஸ் ஏன் அதை ரொம்ப சுலபமா அவங்க சித்தியை வந்து அவங்களும் பொதுச் செயலாளர் சொல்லி தான் ஊரெல்லாம் கல்வெட்டு பண்ணாங்க, கொடி நட்டு வச்சாங்க. நானும் பொதுச்செயலாளர்ங்கிறது சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடியே அமித்ஷாவோட தொடர்பு கொண்டு அவர் கொடுத்த பேட்டியை தான் நான் சொல்றேன், நான் சொல்லல. 2 மாதமாகவே நான் அமித்ஷா என்ன அழைத்தாரு, பேசினாரு. அண்ணன் ஓபிஎஸ் கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் போனாரு. அப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவரோட பயணிக்கும் பொழுது இவர் ரகசியமாக அமித்ஷாவோட தொடர்பு கொண்டு இந்த திட்டத்துக்கு வழிவகுத்திருக்காரு. அவரே வந்து மைக்கில் சொல்றாரு, பேட்டி கொடுக்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிங்கிறத ஒத்துக்கிட்டாரு, அவங்க சித்தி வேண்டான்ட்டாரு. அதனால நான் என்ன சொல்றேன், இல்ல சார், ஓபிஎஸ் நம்பி முக்கியமான இடத்தை கொடுக்கறாங்க. முடிக்கவே நீங்க எப்படி எங்களை ஒரு சந்தேகம் தான் சார், எல்லாரும் 15 நிமிஷம் பேச ஒரு சந்தேகம் தான் சார். சார் நான் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லும்போது அவரை இணைச்சிடுங்க. ரெட்டையிலை சின்னத்துல இப்போ நிறைய கட்சிகள் வருது, அந்த கட்சிகள்லாம் எங்க நிக்க போறாங்க? ரெட்டையிலை சின்னத்துல தான் நிக்க போறாங்க. இப்போ தமாகலாம் எந்த இடத்துல எந்த சின்னம், ரெட்டையிலை சின்னம் தான் கொடுத்து, அதுபோல் அண்ணன் இவரையும் தாயும் பிள்ளையுமா சேர்த்துருங்க. அதுக்கு பிறகு நாங்கள் முடிவு சொல்கிறோம். நீங்க சேர்த்துட்டீங்களா எங்களுக்கு சந்தோஷம். அங்க ஒரு சந்தேகம் வருது இல்லையா, நீங்க அதிமுகவில் சேரணும் என்கிற விருப்பம் இருக்கிறதா, அல்லது அதிமுகவுடைய அதிகார மையங்களுக்குள் அவர்கள் கட்சி சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாற்றி சதி பண்ணுனா சட்ட போராட்டம் 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாளில் கூட ஆணித்தரமாக சொல்லிட்டாரு. இன்று நேற்று அதான் சொல்றாரு, இன்று அதான் சொல்லுவாரு, நாளைக்கு அதான் சொல்லுவாரு. சட்ட போராட்டத்தில இருந்து அவர் என்றும் மாற போறது. அதுதான் சார் பிரச்சனை. ஒரு பக்கம் சட்ட போராட்டம், இன்னொரு பக்கம் அதிமுகவில் என்ன சேருங்க பொழுது நம்புவாரு சார். எல்லாம் செய்து வைக்கிற பாஜக, டிடிவி தினகரன் கூட பேசி வைக்கிறாங்க எல்லாத்தையும் பாஜக. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஏங்க இந்த சட்டத்தை, புரட்சி தலைவர் சட்டத்தை மாத்தினது தப்புங்க, நாளைக்கு இந்த ரெட்டையில கொடுக்க முடியாம ஆயிரும், நாளைக்கு இந்த உள்கட்சி பிரச்சனை நாங்க வரமாட்டோம், அப்ப பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போனா முடக்கப்படும். பேசக்கூடாது ஏதாவது முடிவு எடுத்துட்டு எங்களை கூட்டிட்டு வந்து பேசும்போதே ஊடால நீங்க வந்துருந்தீங்க. கருத்தை சொல்லுங்க, நாளைக்கு அப்புறம் ஓபிஎஸ் ஆள் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. சொல்லுங்க, அதுதான் சொல்லி முடிக்கிறவங்கள டைவர்ட் பண்றீங்க. பேசலாம், உள்ள வந்துடலாம். அப்போ நாளைக்கு சின்ன ஒருவேளை முடக்கப்படலாம். அந்த அச்சுறுத்தலை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சின்னம் இன்னைக்கு பரிசீலனையில் இருக்கு, யாருக்குங்கிறத தேர்தல் ஆணையம் அவர் புகழேந்தி அண்ணன் போட்ட வழக்கில் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுபோல் நாளைக்கு சின்ன முடக்கப்படலாம். நாங்கள் உங்கள் உள்கட்சி அரசியலில் வர முடியாது,
இல்லை ரெட்டை இன்ஜினாக தான் நம்ம நாளைக்கு ஆட்சி நடத்த வேண்டி வரும். எல்லாத்தையுமே அண்ணன் பழனிசாமியை உட்கார வச்சு பேசுகிறாரு, எல்லாத்துக்குமே தலை அசைச்சிடுறாரு. அண்ணன் பழனிசாமி என்ன ஏங்க ரெட்டை இன்ஜின் ஆட்சி சொல்கிறாரு, நம்ம ரெட்டை தலைமையிலே போவோம், பழைய ஒருங்கிணைப்பாளர் 2026 வரைக்கும் இருக்கு வாங்கினேன் ஆனால் ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு வடநாட்டு காலத்தில் நம்ம தேடிட்டு உட்காந்துட்டு இருக்க போகிறோம்? உங்கள் அனுமதி பொன்னில் சார் குறுக்கிடுறீங்க. இல்லை, நான் எதுக்கு சொன்னேன்னா, நம்ம வந்து பழசே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கிடையாது. இப்போ அதில் நம்ம பார்த்தோன்னா ஐயா கோலப்பன் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் கூட இருந்து பேசுகிறேன். இதே மாதிரி 3 வருஷமா ஓபிஎஸ்க்காக பேசுனவங்க எல்லாருமே, இந்த மாதிரி உரிமையை எல்லாம் பேசுனவங்க அவரை எந்த மாதிரி வழி நடத்துனாங்கன்னு தெரியல. ஆனா எல்லாரும் கைவிட்டு இன்னைக்கு திமுக பக்கம் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. அத்தனை பேரும் கைவிட்டு அப்படி சொல்லுவாங்க சார். ஓபிஎஸ் பக்கம்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சட்ட போராட்டத்துக்கு வந்தாரு, வைத்தியலிங்கமும் சட்ட போராட்டம் பண்ணாரு, மனோஜ் பாண்டியனும் சட்ட போராட்டம் பண்ணாரு. எல்லாரும் தனித்தனி அஃபிடவிட் போட்டாங்க கட்சிக்கு. இந்த பாருங்க, அது நின்ன தலைமையில ஓபிஎஸ் கூட அணிவகுத்து நின்றுக்கிட்டாங்களே ஒழிய செஞ்ச தப்புக்காக. ஆனா அண்ணன் மட்டுமா சட்ட போராட்டம் நடத்தினாரு? ஏன் மனோஜ் பாண்டியன் தனியா வழக்கு போடல? யாருக்காக சட்ட போராட்டம் நடத்துனாங்க? நீங்க எல்லாருக்காகவும் சட்ட போராட்டம் நடத்துனாங்க. ஐயா டிடிவி, ஐயா சசிகலா எல்லாருக்காக தான் நடத்துனீங்க. ஐயா டிடிவி கிட்ட போய் நின்னுக்கலாம்ல. ஏன் சார் நம்மளுக்கு பரம எதிரியா இருக்கு? அன்னைக்கு சொல்றேன் சார், டிடிவி உங்கள்ட்ட வந்துட்டாரல. அன்னைக்கு மனோஜ் பாண்டியன் போகும்போது டிடிவி வரலையே, மனோஜ் பாண்டியன் போகும்போது டிடிவி வரலையே, செங்கோட்டையன் போகும்போது டிடிவி வரலையே. எனக்கு புரியுது. நான் ஒரே ஒரு கேள்வி சொல்லிக்கிட்டு டிடிவி உங்கள்ட்ட வரல. இல்ல சார், அது ஒரு முக்கியம் இல்ல சார். இன்னொன்னு, மனோஜ் பாண்டியன் அல்லது வந்து வைத்திலிங்கம் எங்க போய் இருக்கிறாங்க இப்போ? அதுதான் கேக்குறாரு. இன்னொன்னு, ஏன் சார் அப்பாவுடைய அறையில போய் சேகர் பாபுவை மீட் பண்ணோம்? 2 முறை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் சார் மீட் பண்ணோம்? அந்த கேள்விதான் அவர் முன்வைக்கிறார். சேகர் பாபுவே விளக்கம் கொடுத்துட்டாரு, நான் அரசியல் பேசலன்ட்டாரு. அப்புறம் நீங்களா ஏன் சார் அதுக்கு பூட்ட பிடிச்செல்லாம் கட்டிட்டு வரீங்க? அவரே சொல்லிட்டாரு, கன்சர்ன் பார்ட்டி அவரே பார்த்தவரு, நான் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. சேகர் பாபு இன்னைக்கு இல்லை, எந்த காலத்திலுமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக மரியாதை கொடுக்குறவர். அவர் நாங்கள் அந்த காலத்திலே நாங்கள் பார்த்தவர். சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் அவர் அப்பா ஒன்று ரூமில் பார்த்துட்டாரு, அதுக்கு விளக்கம் அவரும் சொல்லிட்டாரு. சபாநாயகர் ரூமில் அங்கே அரசியல் கிடையாதுங்கிறது தெரியும் உங்களுக்கு, அதை விட்டுருங்க. இவர் அண்ணன் பேச வந்தது நீங்க குறுக்கீடு பண்ணி நாஞ்சில் ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி அதே கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேனே. 4.5 ஆண்டுகள் அதிமுகவை வழி நடத்தி இருக்கிறார் ஓபிஎஸ். இபிஎஸ் முதலமைச்சராக 4.5 வருஷம் இருந்திருக்கிறாரு. தன்னோடு இருந்த வைத்தியலிங்கத்தையோ மனோஜ் பாண்டியனையோ அல்லது ஜேசிடி பிரபாகரனையோ வைக்கல. இன்னைக்கு வர வெள்ளமண்டி நடராஜன் கூட இருக்கிறார். இல்ல சார், அவங்களே தக்க வைக்கல. சரி, ஓகே, அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஆட்சி வரணும்னா நான் உங்க கூட வரேன், வாங்க சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் ஓபிஎஸ் எடுக்கலாமே. டிடிவி தினகரன் உள்ள சேர்த்துட்டேன்னு சொல்லி பெருமிதம் பண்றது இல்ல. டிடிவி தினகரன் போல 10 பேர் வெளியில போயிட்டாங்க. நீங்க அதை நீங்க புரிஞ்சிருங்க. கொங்குல இருக்க செங்கோட்டையன் போயிட்டாரு, அந்த ராமநாதபுரத்துல இருக்க அன்வர் ராஜா போயிட்டாரு, தென் மாவட்டத்தில் மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, இதுல நம்ம சோழமண்ணில் தளபதி போயிட்டாரு. அப்புறம் நீங்க எங்க போயிட்டு நீங்க சொல்றீங்க ஒரு பக்கமா 4 இடத்துல திருச்சி போயிட்டாங்க. நீங்க லாஜிக் தானே அவர் சொல்றது. இல்ல இன்னொரு ரொம்ப லாஜிக். அவங்க எல்லாம் கூட்டி வந்தா இன்னும் ஆதாயம் தான். யார் கூப்பிடுவா? யார் கூப்பிடுவா? நீங்க தான் அனுப்பி வச்சீங்க, நாங்க அனுப்பல. அததான் சொல்ல வரேன். போறவங்க யாரும் ஓபிஎஸ் திட்டிட்டு போகல. எடப்பாடி பழனிசாமி ஆணவத்தை அடக்குவோம் 2026 சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் முடிவு எடுக்க தாமதப்படுறாரு. முடிவு எடுக்க மாட்டேன்றாரு. அவர் கூட சேர்ந்து திமுக போய் சொல்லுங்க. அவர் தானே சொன்னாரு முடிவு எடுக்கிறது. அவர் கூட சேர்ந்து திமுக போய் சொல்லுவீங்களா? இல்லைன்னா வேற என்ன கட்சி ஆரம்பிக்க சொல்லுவீங்களா? அது அவர் எந்த காலத்திலையும் செய்ய மாட்டார். அவர் கட்சி ஆரம்பிக்க பாரு, கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், நான் அதிமுக உரிமைக்கு வரேன். நீங்களும் சேர்ந்து தானே சார், நீங்களும் தனித்தனியாக அஃபிடவிட் போட்டாங்க சார். அண்ணன் ஓபிஎஸ் மட்டும் இல்லை, இவங்க ஒவ்வொருத்தரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே நம்பாம தனித்தனியாக அஃபிடவிட் போட்டாங்க. நீங்க பாருங்க, ஜேசிடி பிரபாகர் ஒரு அஃபிடவிட் போட்டிருப்பாரு. ஏன் சார் அது தனித்தனி வழக்கு போட்டாங்க? ஒரு டீம்ல இருந்துட்டு ஏன் தனித்தனி வழக்கு? உங்களுக்குள்ள இப்ப என்னன்னா, நாளைக்கு ஒருவேளை அண்ணன் எதுக்காவது எடப்பாடி பழனிசாமி கூட்டு போயிட்டா நம்ம ஃபைட் பண்ணணும்ங்கிறதுனால என்னன்னாங்க, ஒருத்தருக்கு எல்லாரும் போயிட்டாங்களே சார், எல்லாத்துக்கும் டப்பு வேணும் சார், செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க எங்க நமக்கு டப்பு கிடைக்குதோ அந்த பக்கம் பார்த்து பிரிப்பு போயிட்டாங்க. செலவு பண்ண முடியல. அண்ணன் ஒரு ஆளு தான் ராமநாதபுரத்துலயும் நின்று அவரே செலவு பண்றாரு தொண்டர்களுக்காக. இன்னைக்கு உரிமை போராட்டத்தை அங்கதான் இபிஎஸ் சொல்றாரு, ஒருவேளை இவங்க தலைமையில் வைத்திருந்தாங்கன்னா அதிமுக இன்னைக்கு இல்லைன்ற சூழல் உருவாயிருக்குமே. அந்த அச்சம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கும் இல்லையா? தன்னோடு இருந்த மனோஜ் பாண்டியனையோ, தன்னோடு இருந்த வைத்திலிங்கத்தையோ, தன்னோடு இருந்த ஜேசிடி பிரபாகரனையோ கூட வச்சுக்க முடியாத ஓபிஎஸ் அதிமுக தலைமையில் இருந்தாருன்னா அதிமுக வலுவா இருந்துக்குமா? புரியாம பேசுறீங்க சார். அவர் தன்னோட வச்சிருக்கேன்னா எதுக்காக கூப்பிட்டாரு?
ஏங்க கட்சியோட சட்டத்திட்ட விதிகளை மாற்றிருக்காருன்னு குரல் கொடுத்தாரு சார். அந்த குரல் கொடுக்கும்போது பொதுக்குழு கூட்டுறாங்க, பொதுக்குழு கூட்டினது தப்பு, அதுக்காக வந்தாங்க. வைத்திலிங்கம் எதை சொல்லிட்டு வந்தார், எல்லாரையும் ஒருங்கிணைங்கன்னு சொல்லிட்டு வந்தார். அவர் தானே முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டார், 2021 போட்டார். எனக்கு தெரியும், அன்னைக்கு நான் அண்ணன் டெப்டி சிஎம்மாக இருக்கும்போது அதே வீட்டுக்குள்ளே முனுசாமி இருந்தார், விஜயபாஸ்கர் இருக்கிறாரு, வேலுமணி இருக்கிறாரு, தங்கமணி இருக்கிறாரு. இவர் மட்டும்தான் எழுமி நின்று டாம் டிம்னு உள்ளே நின்று அண்ணன் வீட்டுக்குள்ளே நின்று சண்டை போட்டு போர்ட்டிக்கு வரைக்கும் வந்தார். முனுசாமி அண்ணா அதை கொஞ்சம் உத்து கேட்ட உடனே ஓஹோ இவர் பேர் வரானோ முனுசாமி இங்க இருந்து அந்த பக்கம் ஜம்ப் ஆயிட்டாரு, இவர் அந்த பக்கம் வந்து ஒட்டிக்கிட்டாரு. இல்ல சார், என்னதான் சார் எதிர்பார்க்கறாரு? நம்ம சுயநலத்துக்காக ஓபிஎஸ் குறை சொல்ல முடியாது, ஓபிஎஸ் அதுல குறை சொல்ல முடியாது. நம்ம சொல்றோம், நம்ம ஓபிஎஸ் கிட்ட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு. அவங்க வந்து தங்களுடைய சுயநலத்துக்காக இவரை பயன்படுத்திக்கிட்டாங்களோ அந்த சந்தேகம். அவங்க சூழ்நிலைக்கு சுயநலம் சார். அதனால இப்போ கூட சொல்றாங்க, இப்போ என்னதான் சார் ஃபைனல் டிமாண்ட் என்ன சார்? சார் இப்போ கூட டின்னு போட்ட இடத்துல டின்னு போட்டல 2-3 பேர் இருக்காங்க தன்னுடைய சுயநலத்துக்கு அண்ணன் கூடலே இருக்காங்க. நாளைக்கு திமுக அழைப்பு வந்தா போயிருவாங்க. தாவேகா பக்கம் தொண்டர்கள் 90% போகணும்னு முடிவெடுத்துட்டோம். எங்க தொண்டர்களோட கருத்து தாவேகா பக்கம் போகணும்னு முடிவெடுத்துட்டோம். எதுக்காகனா அரசியல் களத்தில் நிக்கணுங்கிறக்கா. எங்களோட கொள்கை 3 தான். ஒன்று, அரசியல் நாளைக்கு செய்யணும்னா நம்ம தாவேக்கா கூட போய் அரசியல் பண்ணுவோம். இல்லை அவமானப்பட்டாலும் சரி அசிங்கப்பட்டாலும் சரி எதையும் தாங்கி நம்ம அரசியல் செய்வோம்னா திமுக பக்கமோ இல்லை என்டிஏ கூட போய் சேருவோம். இல்லையா இந்த 2026 அரசியல் துறவரம் பண்ணிடுவோம். இந்த 3 தான் நாங்கள் எடுத்திருக்கோம், தொண்டர்கள் எடுத்திருக்கோம். இது 3 தான் நாங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறோம். அண்ணன் எந்த முடிவு எடுக்க போறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருப்போம். திமுகவோடு சேர்ந்து பயணிக்க விருப்பமா சார்? சொல்றாங்க சார், அதுதான் சொல்லிட்டேன். அசிங்கப்பட்டாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி எதையும் தாங்க இதையும் போல போறதா இருந்தா தாவேகா கூட என்டிஏ கூட போனோம். அதுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளரா இல்ல அதிமுகவை அழைச்சி அதிமுக நின்று ரெட்டையில சின்னத்தை கொடுக்க எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தாருன்னா நம்ம அதை செய்வோம். அது வரைக்கும் நம்ம சட்ட போராட்டத்தை நடத்துவோம். சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பிடிவாத போக்கு இருக்குல்ல, அது மீண்டும் இந்த கட்சியை ஒருங்கிணைத்து நாம் பயணிக்க முடியாது என்கிற நிலையில தான் இவங்கெல்லாம் மனோஜ் மருதராஜ் இந்த பக்கம் பழனி சுப்பரத்தனம் போன்றவர்கள் எல்லோருமே இனி எதிர்காலம் என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக வர முடியாது என்கிற ஒரு முடிவு. ஒருங்கிணைந்த அதிமுகவோடு பயணிப்பதற்கு எடப்பாடி ஒருபோதும் இடம் தர மாட்டார் என்கிற முடிவு. எப்படியாவது கட்சியை ஒருங்கிணைத்த வேண்டும் என்று காலதாமதமாக ஒவ்வொரு நாளுமே திரு ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுக்கிறதுல ஏன் தாமதம் அப்படின்னு தான் கேட்டாங்க. எப்படியாவது தன்னை நம்பியிருக்கிற முதல் தர்ம யுத்தத்தில் தன்னை நம்பியிருந்த பலருக்கும் வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி தர முடியல. இப்போதைய நிலையிலும் கூட நம்மை நம்பியிருக்கிற ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவர்களை நம்ம விட்டு போயிடக்கூடாதுங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் இருந்தார். அவர்கள் இனி அதிமுக ஆட்சி வருவதற்கும் வாய்ப்பில்லை, திரு எடப்பாடி ஒருங்கிணைந்து செயல்படவும் நம்மை அனுமதிக்க மாட்டார் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அவர்களுக்கு ஏற்பட்டதால் அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அவர்களுடைய பயனை கருதி திமுகவுக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் என்னன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போவது என்பது பெரும்பாலான 100% அதிமுக பயணிக்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் உணர்வு இல்லை. அடுத்ததாக என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்று தான் தொண்டர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த நெருக்கடிகள் அதிகமாகி ஒரு அவமானகரமான சூழல் வருகிற பொழுது இந்த 2026 தேர்தலை புறக்கணித்து 26க்கு பிறகு அதே நிலைப்பாட்டில் இந்த ஒருங்கிணைப்பு நிலைப்பாட்டிலே தொடர்வோம், அவரவர் மனச்சாட்சிப்படி வாக்களியுங்கள் என்கிற முடிவை எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் ரொம்ப சுருக்கம் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதுங்கிறது மக்கள் பெரும்பான்மையான ஒரு இதுதான். உண்மையிலே அதுக்காக தான் அண்ணன் டிடிவி தினகரனை கூப்பிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. நாளைக்கு இது ஆனால் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் அவர் போயிட்டார். அவர் சொன்ன மாதிரி அண்ணா எங்களுக்கு ஒரே உணர்வு தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் எஸ்எஸ்ஆருக்கு ஒரு கடிதம் எழுதும்போது அண்ணா வளர்த்த கழகம் முக்கியமா இல்லை அண்ணா கொண்ட கொள்கை முக்கியமானு கேட்டார். எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். அதனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த முடிவிலே புரட்சித் தலைவர் வழியிலே என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு அவர் பின்னாடி ஏகோபித்த தொண்டர்கள் இருக்காங்க. வைத்திலிங்கம் போயிட்டார், மனோஜ் பாண்டியன் போயிட்டாருன்னா அவர் பின்னாடி தொண்டர்கள் இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இன்னும் தொண்டர்கள் இருக்காங்கங்கிறதா எங்களுடைய கருத்து. அண்ணன் என்ன சொல்ல வராரோ அதுதான் நாளைய தமிழகத்தின் எதிர்கால கலனை கருத்தி அவர் சொல்லுவார். அதுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு அவசரம் இருக்கு. கொஞ்சம் ஒரு ஒரு இந்த துரோகிகள் எல்லாமே எதிரிகள் எல்லாமே இப்படியே ஓடிட்டு இருக்கிற காலகட்டத்தில்
கொஞ்சம் அவருக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்தா தான் அவர் வந்து ஒரு ஃப்ரீ மைண்டில் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அடுத்த வியூகம் எப்படி அமைக்கலாம். ஏன்னா அவர் 20 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவோட பயணித்தவர். அதனால் அவருக்கு அந்த வியூக அமைப்புகள்லாம் தெரியும். இப்போ தான் சில எல்லாம் ஒதுங்கி இருக்கு. இனி அவர் சுதந்திர காற்றோட சுதந்திர மூச்சோட அவர் வந்து அவருடைய முடிவு எடுப்பார் சார். நன்றி சார்.